பொதுவாக எந்த கடவுளும் நீ விரதம் இருந்துதான் என்னை வழிபாடு பண்ணணும் அப்படின்னு ஒத்த வார்த்தை கூட சொல்லவே இல்லை. இருந்தாலும் இந்த விரத முறை அப்படின்றது ஏன் வந்துச்சு அப்படின்ற சந்தேகம் இருக்கு இல்லைங்களா? நம்ம பூர்வ ஜென்மத்தில் மற்றவங்களை வயிற்றுல அடிச்சு சம்பாரிச்சிருந்தாலும் சரி, மற்றவங்களை ஏதோ ஒரு விதத்தில் நம்ம காயப்படுத்தியிருப்போம் இல்லைங்களா? நம்மளோட கெட்ட கர்மா நம்ம அனுபவிக்கணும். பொதுவாக இந்த ஜென்மத்தில் நம்ம கஷ்டத்தை அனுபவிக்கிறோம் அப்படின்னா 3 காரணத்தினால. ஒன்று பித்ருதோஷம், இன்னொன்று ஊழ்வினை கர்மம், இன்னொன்று ஆபிச்சார கர்மம். அந்த ஊழ்வினை கர்மம் பூர்வ ஜென்மத்தில் நான் செஞ்ச தப்புக்கான பலனை நான் அனுபவிக்கணும். வயிறு ஃபுல்லும் சாப்பிட்டுட்டோம் அப்படின்னும் போது நம்ம மனசு ஆத்மார்த்தமாக இப்போ சிவனை வழிபாடு நமசிவாய மந்திரம் நீ பஞ்சாட்சரம் சொல்லிகிட்டே இருக்குன்னா வயிறு ஃபுல்லும் சாப்பிட்டு சொல்ல 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 மனசு அதில் லைக்காமல் நமசிவாய 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 அந்த வார்த்தை தடுமாறும். எத்தனை ஈசன் கோயிலில் போங்க, ஆண்களாக இருந்தால் சொக்கா கழட்டிட்டு வரணும் அப்படிம்பாங்க, மேல் சட்டை இல்லாமல் துண்டு மட்டும் போட்டுக்கலாம். பெண்களாக இருந்தால் புடவை கட்டிட்டு தான் வரணும் அப்படிம்பாங்க. காரணம் என்ன அப்படின்னா நம்ம உடம்பு வந்து பார்த்திங்கன்னா அந்த மந்திரங்களை உட்கிரகிக்கும். ஆன்மீக உலா நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். நம்ம நினச்சது நிறைவேறணும்னா நம்ம உடனே ஒரு வேண்டுதலை வச்சுருவோம். வேண்டுதலை வச்சுட்டு, வா சாமி, இந்த நாளில் விரதம் இருந்தால் கேட்டது கேட்ட மாதிரியே தருவியாமே, எனக்கும் கொஞ்சம் தாயேன் அப்படிங்கிற மாதிரி நாமளும் நிறைய விரத முறைகளை பின்பற்றுறோம். சில பேர் பார்த்திங்கன்னா வாரத்துக்கு குறைஞ்சது 2 நாளாவது விரதம் இருப்பாங்க. கம்பல்சரி வெள்ளிக்கிழமை நான் விரதங்க, சனிக்கிழமை பெருமாளுக்கு விரதங்க, இதை நான் மாற்றுறதே கிடையாது, நான் பல வருஷமாக ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. சில பேர் ஏகாதசி, சஷ்டி, பிரதோஷ தினங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மாதத்தில் ஒரு 2 நாட்களாவது விரத முறையை கடைபிடிக்கிறத வழக்கமாக வச்சுருக்காங்க. விரத முறைகள் அப்படின்னு சொல்லும்போது நிறைய பேர் நான் பார்க்குறேன், காலையில் சாப்பிட்றது, மத்தியானம் சாப்பிடாமல் இருக்கிறது, நைட்டு டிஃபன் சாப்பிட்றது, அதாவது கோயிலுக்கு போயிட்டு சாமி பார்த்துட்டு சாப்பிட்றது, இதை பல பேர் பின்பற்றுறதை பார்க்குறேன். சில பேர் இருக்காங்கப்பா, முடியவே முடியாதுங்க, நான் சாமியை நினச்சிக்கிட்டு இன்றைக்கி பூரா விரதம் இருக்கிறேன், நான் அவன் நினைப்பை தவிர வேறு எந்த நினைப்பும் இல்லை, சாயந்தரம் அப்படி போயிட்டு அபிஷேகம் ஆராதனையை கோயிலில் பார்த்துட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் நான் சாப்பாட்டிலே கையை வைப்பேன்னு சொல்கிறவங்களும் இருக்கிறாங்க. ஒரு மாதிரி தன்னை வருத்தி கொண்டு தன்னையே உருக்கி கொண்டு செய்யக்கூடிய விரத முறைகளில் பயங்கரமாக சில பேர் இருப்பாங்க. விரத முறைகளில் எது சிறந்தது, எப்படி இருக்கலாம், இது என்ன மாதிரியான பலன்களை தரும், எது சரி அப்படிங்கிறது தான் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நம்ம கிட்ட தெரிஞ்சுக்க இருக்கிறோம். இது குறித்த விளக்கங்கள் தரதுக்காக நம்முடைய அரங்கத்தில் இணைந்திருக்காங்க மருத்துவர் மற்றும் ஜோதிடர் டாக்டர் தீபா அருளாளன் மேம். வாங்க மேம், வரவேற்கலாம். வணக்கம் மேம். வணக்கம் மேம். பொதுவாகவே விரத முறைகள் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கிறாங்க. நான் சில பேர் சொல்கிறத கேட்டிருக்கேன், என்னப்பா பட்டினி கடந்து நீ விரதம் இருக்கிற, சாமி உன்னை பட்டினி இருக்க சொல்லிச்சா, அப்படிலாம் எதுவுமே சொல்லலையே, நான்லாம் மனசால தான்ப்பா விரதம் இருப்பேன், மனசால நான் கேட்பேன், எனக்கெல்லாம் கேட்டதை சாமி கொடுத்துட்டு தான் இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி ஜஸ்ட் லைக் தட் சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆனால் சில பேர் பயங்கரமாக தன்னை வருத்திக்கிட்டு தண்ணி கூட குடிக்காமல் ஒரு பால் பழம் கூட சாப்பிடாம விரத முறைகளை பின்பற்றுவாங்க. எப்படிப்பட்ட விரத முறைகள் சரிம்மா? அம்மா, பொதுவாக எந்த கடவுளும் நீ விரதம் இருந்துதான் என்னை வழிபாடு பண்ணணும் அப்படின்னு ஒத்த வார்த்தை கூட சொல்லவே இல்லை. இருந்தாலும் இந்த விரத முறை அப்படின்றது ஏன் வந்துச்சு அப்படின்ற சந்தேகம் இருக்கு இல்லைங்களா? அப்போ விரதம் இருந்து வழிபாடு பண்ணாதான் நான் கும்பிட்ற கடவுள் என்னோட இஷ்டதையோ எனக்கு அனுகிரகம் செய்வானா அப்படின்னா அதுவும் உண்மை கிடையாதுமா. அப்போ இந்த விரத முறை அப்படின்றது எதனால் வந்துச்சு? ரொம்ப எளிமையாக சொல்லணும் அப்படின்னம்மா, நம்ம வயிறு ஃபுல்லும் சாப்பிட்டுட்டு நம்ம பகவானை நினைக்கிறோம் அப்படின்னா பகவானை நினைக்க மாட்டோம், பகவான் மேலே நம்மளோட சிந்தனை ஒருங்கிணையாது, சிதறும் அப்படின்னு சொல்லலாம். அப்போ பட்டினி கிடந்து வழிபாடு, அதாவது பொது ஒரு வார்த்தை சொல்லுவாங்க தெரியுமா, அதாவது உண்ட மயக்கம் தொண்டனுக்கும் உண்டு அப்படிம்பாங்க. நீ நல்லா சாப்பிட்டுட்டு அப்படின்னு உனக்கு ஆட்டோமேட்டிக்காக தூக்கம் வந்துடும் இல்லைங்களா? தூக்கம் வரல அப்படின்னாலும் ஒரு அடிச்சு போட்ட மாதிரி, ஒரு போதையாக இருக்க மாதிரி, படுத்துட்டு இருந்தால் நல்லா இருக்க மாதிரி இந்த எண்ணங்கள் எல்லாம் வரும், இந்த சென்சேஷன்ஸ் வரும், இந்த உணர்வுகள் வரும். ஆக அப்போ நம்ம முன்னோர்கள் இந்த வழிபாடு அப்படின்றது இவங்க தீவிரமாக செய்யணும், இறை வழிபாட்டில் அதிக நாட்டம் இருக்கணும், அவங்க மனசு பார்த்திங்கன்னா ஒருங்கிணைந்து அவங்க மந்திர ஜபம் செய்யணும் அப்படின்னு கொண்டு வந்தது தான் இந்த விரத முறைகள் அப்படின்னு சொல்லலாம். அப்போ இந்த விரத முறைகள் அப்படின்றது பலன் அளிக்காதா அப்படி சொல்கிறதுக்கு இல்லை. நீ பொதுவாக நம்ம இந்த ஜென்மத்தில் மனுஷங்களாக பிறக்கிறோம் அப்படின்னா நீங்களானா இருக்கட்டும் நானானா இருக்கட்டும்மா, நல்லதும் கெட்டதும் கலந்து செய்யவே தான் மனுஷ பிறப்பு அப்படின்றது எடுத்திருக்கோம். கெட்டது நிறைய செஞ்சிருந்தா இன்னும் வேற பிறப்பு எடுத்திருப்போம், நல்லது இன்னும் நிறைய செஞ்சிருந்தா இன்னும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு பெரிய வசதியான வீட்டில், பெரிய கோட்டீஸ்வர வீட்டில் அப்படிலாம் பிறந்திருக்கலாம் இல்லைங்களா? எப்படி பிறந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, மனுஷங்களாக பிறந்தோமே அது அதுவே ஒரு பெரிய வரம் அப்படின்னு சொல்லலாம். சரி,
அப்படிப்பட்ட நல்லதும் கெட்டதும் கலந்து ஒருங்கிணைந்து நம்ம செஞ்சதுனால நம்மளை வருத்தி செய்யக்கூடிய விஷயங்கள் நம்மளோட கர்மாக்களை கழிக்கிறதுக்கு ஒரு பெரிய துணையாக இருக்கு. இது ஒரு காரணம். நான் பூர்வ ஜென்மத்தில் ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. பூர்வ ஜென்மத்தில் நான் செஞ்ச பாவம் என்ன அப்படின்னா, மற்றவங்க வயிற்று அடித்து தான் நான் சம்பாதிச்சிருக்கேன். மற்றவங்க வயிற்றில் அடித்து தான் நான் சம்பாதிச்சிருக்கேன். அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய காசு 100 ரூபாய். அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்க என்கிட்ட ஒரு வேலை செய்கிறாங்க. அவங்களோட கூலி 100 ரூபாய்னா நான் 50 ரூபாய் தான் கொடுத்துருப்பேன். அவங்களோட காசை அவங்களோட உழைப்பை நான் திருட்டியிருக்கேன். இப்படி இருந்தாலும் நாம் உபவாசம் இருந்து வழிபாடு பண்ணும்போது அந்த கர்ம வினை அழியப்படும். இது உண்மை. புரியுதுங்களா? இதுக்கு ஒரு கதை சொல்லணும் அப்படின்னாமா, ஒரு முறை ஒரு ரிஷி அவர் என்ன பண்ணுறாரு, சின்ன வயசில் அவர் அறியாத செஞ்ச குழந்தை கூட தப்பு கணக்கு அப்படின்றது இருக்குது. அவங்க அப்பா என்ன பண்ணுறாரு, ஒரு செல்வந்தராக இருக்கார். வீட்டுக்கு யாரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஊரில் யாச்சகம் வாங்குறாங்களோ, அதுக்கும் முக்கியமாக சிவனை வழிபாடு பண்ணுறாங்களோ அவங்களெல்லாம் வீட்டுக்கு கூப்பிட்டு, சிவனடியார்கள் அப்படின்றதுல வசதி இல்லாதவங்க கூட அவங்களெல்லாம் வீட்டுக்கு கூப்பிட்டு விருந்தோம்பல் அப்படின்றது செய்வார். இந்த குழந்தைக்கு சின்ன வயசில் ஒரு குரூர எண்ணம் இருந்திருக்கு. யாரெல்லாம் வீட்டுக்கு சாப்பிட வந்தாலும் கல் எடுத்து அந்த சாப்பாட்டில் போட்டுடுறது. குட்டி குட்டி கல் எடுத்து அந்த சாப்பாட்டில் போட்டு அவங்க சாப்பாட்டில் வாயில் ஒரு வாயாவது கல் வந்து கடிக்கும்போது அவங்க வருத்தப்படுறதை பார்த்து இந்த குழந்தை சந்தோஷப்பட்டிருக்கு. புரியுதுங்களா? இது ஒரு உண்மை கதை. அப்போ சந்தோஷப்பட்டிருக்கு. இந்த குழந்தை கொஞ்சம் வளர்ந்த பின்னாடி ஞானம் தெளிவு அது வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறாரு, எனக்கு குடும்பமே வேண்டாம், வாழ்க்கையே வேண்டாம், அப்பா அம்மா இறந்துடுறாங்க, வறுமை, எனக்கு வாழ்க்கையே வேண்டாம், சித்தம் போக்கு சிவன் போக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சாமியாராக ஆயிடுறாரு. ரிஷி முனிவராக ஆயிடுறாரு. ரிஷி முனிவர் ஆகிட்டு ஒரு முறை என்ன பண்ணுறாரு, அவருக்கு எல்லாமே சின்ன வயசில் தெரியாமல் செஞ்சார். அதுக்கப்புறம் எல்லா ஞானம் தவம் இருக்கிறாரு, ஈசனை நேரில் பார்க்குறாரு, நிறைய விஷயம் செய்கிறார். அப்போ ஒரு முறை என்ன ஆகுது, இவரை வந்து யமலோகம் வாங்க அப்படின்னு யமதர்மராஜன் கூப்பிடுவான். யமதர்மராஜன் கூப்பிடும்போது யமலோகம் போகிறாரு. போயிட்டு என்னுடைய பாவக்கணக்கு என்ன இருக்குது யமதர்மராஜா காமி அப்படின்றாரு. அப்போ யமதர்மராஜன் ஒரு மூலையில் வந்து பார்த்திங்கன்னா யமலோகத்தில் ஒரு மூலையில் ஒரு பெரிய கல் இருக்குது, பாறாங்கல், இதை தான் நீங்கள் தூக்கணும் அப்படின்றாரு. அதை போய் லைட்டாக தள்ளினாலும் தள்ள மாட்டேங்குது, பயங்கரமாக தள்ளினாலும் தள்ள மாட்டேங்குது. அப்போ அந்த ரிஷி கேட்குறாரு, நான் என்ன பாவம் செஞ்சேன், எதுக்காக இவ்வளோ பெரிய கல் எனக்கு வந்து நீ வந்து சுமக்கணும், இதுதான் உன்னோட ஆன்மாக்கு தண்டனைன்னு ஏன் சொல்கிற, இதுதான் உன்னோட யமவாதனை ஏன் சொல்கிற அப்படின் போது யமதர்மராஜா வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்க்ரீன் மாதிரி, இப்போ நம்மலாம் வந்து பார்த்திங்கன்னா பார்த்தா டிவி பார்க்குறோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி அவர் நினச்சா அங்கே வந்து ஒரு திரை ஓடுதான் அந்த சவுத்தில் காமிக்கிறாரு. சின்ன வயசில் குட்டி குட்டி கல்லாக இந்த குழந்தை வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட வரவங்க வயிற்றில் வந்து கல்லை போட்டு அவங்கள கஷ்டப்படுத்தி சந்தோஷப்பட்டான் பார்த்திங்களா, அதனோட பிராயச்சித்தம், அதனோட பலன் அந்த ஆன்மா இறந்த பின்னாடி அவ்வளோ பெரிய கல்லை சுமக்கணும் அப்படின்ற விதி. புரியுதுங்களா? அப்போ நம்ம பூர்வ ஜென்மத்தில் மற்றவங்கள வயிற்றில் அடித்து சம்பாரிச்சிருந்தாலும் சரி, மற்றவங்கள ஏதோ ஒரு விதத்தில் நம்ம காயப்படுத்தியிருப்போம் இல்லைங்களா, நம்மளோட கெட்ட கர்மா நம்ம அனுபவிக்கணும். பொதுவாக இந்த ஜென்மத்தில் நம்ம கஷ்டத்தை அனுபவிக்கிறோம் அப்படின்னா 3 காரணத்தினால. ஒன்று பித்ருதோஷம், இன்னொன்று ஊழ்வினை கர்மம், இன்னொன்று ஆபிச்சார கர்மம். அந்த ஊழ்வினை கர்மம் பூர்வ ஜென்மத்தில் நான் செஞ்ச தப்புக்கான பலனை நான் அனுபவிக்கணும். அந்த தப்புக்கான பலனை நான் அனுபவிக்காமல் தப்பிக்கணும் அப்படின்னா மனதாலும் உடலாலும் சொல்லாலும் செயலாலும் கஷ்டப்படுறது, வயிற்றுக்கு பட்டினி போடுறது, இப்படின்ற ஒரு விஷயமும் இருக்குமா. புரியுதுங்களா? அப்போ பட்டினி கடந்து நீ உன்னோட கஷ்டத்தை நீயா வந்து கஷ்டத்தை ஏற்றுக்குன்னு சந்தோஷமாக ஏற்றுக்குன்னு நீ இறை வழிபாடு பண்ணுற, அப்படி ஒரு விஷயமும் இருக்குது. 3வது ஒரு விஷயமும் இருக்குது. என்ன அப்படின்னா, நம்ம வயிறு ஃபுல்லும் சாப்பிட்டுட்டோம் அப்படின்னும் போது நம்ம மனசு ஆத்மார்த்தமாக இப்போ சிவனை வழிபாடு நமசிவாய மந்திரம் நீ பஞ்சாட்சரம் சொல்லிகிட்டே இருக்குன்னா வயிறு ஃபுல்லும் சாப்பிட்டு சொல்ல 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 மனசு அதில் லைக்காமல் நமசிவாய 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 அந்த வார்த்தை தடுமாறும். ஆனால் வயிறு பட்னியோடு சொல்லும்போது நீ ஆத்மார்த்தமாக சொல்லுவேன், அந்த விஷயம் எண்ணங்கள் சிதறாது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நீ சொல்லக்கூடிய ஒவ்வொரு மந்திரமும் உன்னுடைய உடம்பு உட்கிரகிச்சுக்கோ. வயிறு நிறைய சாப்பாடு இருக்குது அப்படின் போது உட்கிரகிக்க லேட் ஆகும், நாழியாகும். நீ வயிறை காய போட்டுட்டு நீ சொல்லும்போது மந்திரத்தினோட பலன்கள், மந்திரத்தினோட அதிர்வலைகள் உடம்புல சட்டுன்னு பரவிடும் அப்படின்றதும் ஒன்றுமா. இப்போ நீங்கள் ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா குருவாயூர் கோயில் போங்க, திருப்பதி வெங்கடாச்சலபதியை போங்க, இந்த மாதிரி ரொம்ப விசேஷமான கோயில்கள், எத்தனை ஈசன் கோயிலில் போங்க, ஆண்களாக இருந்தால் சொக்கா கழட்டிட்டு வரணும் அப்படிம்பாங்க, மேல் சட்டை இல்லாமல் துண்டு மட்டும் போட்டுக்கலாம். பெண்களாக இருந்தால் புடவை கட்டிட்டு தான் வரணும் அப்படிம்பாங்க. காரணம் என்ன அப்படின்னா, நம்ம உடம்பு வந்து பார்த்திங்கன்னா அந்த மந்திரங்களை உட்கிரகிக்கும், நம்மளுக்கு நிறைய நல்லது நடக்கும், நேர்மறை ஆற்றல்கள் நிறைய இருக்கும் அப்படின்ற விஷயந்தாம்மா. அதுக்கும் மேலே இது மட்டும்தானா காரணம்? பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா மருத்துவ ரீதியாகவும் அவங்க சொல்லியிருக்காங்க, நம்ம 7 நாளும் சாப்பிட்றோம், 3 நேரமும் சாப்பிட்றோம், உடம்புல இருக்க உறுப்புகளுக்கு ஓய்வு அப்படின்றது கொடுக்க மாட்டோன்றோம். முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா செரிமான உறுப்புகள். ஆக இந்த மாதிரி ஃபாஸ்டிங்
ஓகேங்களா? இந்த மாதிரி ஃபாஸ்டிங் அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை ஃபாஸ்டிங், வெட் ஃபாஸ்டிங், இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் அதெல்லாம் இந்த காலத்தில் இல்லை, அந்த காலத்துலேயே தான் இருந்துச்சு. வெறும் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் எந்திரிச்சு இந்த கொட்டை வகைகள் அதை மட்டுமே சாப்பிட்டு ஒரு 4 பாதாம், ஒரு 2 பிஸ்தா, இல்லைன்னா 2 பேரிச்சம்பழம், இல்லை இவ்வளோ வேர்க்கடலை. வசதி இருக்கவங்க பாதாம் பிஸ்தா சாப்பிட்டாங்க, வசதி இல்லாதவங்க இவ்வளோ வேர்க்கடலை சாப்பிட்டு ஒரு டம்ளர் பாலை குடிச்சிட்டு அன்றைக்கி ஃபுல்லும் விரதம் இருப்பாங்க. அந்த மாதிரி விரதம் இருந்துச்சு. வெறும் பழம் விரதம், வெறும் தண்ணி மட்டுமே குடிச்சு இருந்த விரதம், அதை தான் அது வந்து நீர் விரதம் அப்படிம்பாங்க. இப்போ நம்ம வெட் ஃபாஸ்டிங் அப்படிங்கிறோம். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஜூஸ் எல்லாம் குடிக்கிறோம், சரிங்களா? இந்த மாதிரி இருக்குது இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் அப்படி நம்ம இப்போ சொல்லிக்கிறோம். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை சுவாமிக்கு விரதம் இரு, பிரதோஷ தினத்தன்று விரதம் இருந்து ஈசனை வழிபாடு பண்ணு, ஈசனை போலவே ஒரு புருஷன் கிடைப்பான் அப்படின்வாங்க. ஈசனை போலவே புருஷன் கிடைச்சா அப்புறம் உலகத்தில் எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கஷ்டமே இல்லை இல்லைங்களா? ஆக அந்த மாதிரி வேண்டுதல் அப்படின்றது வச்சுக்கிறது உண்டு. மகாலட்சுமி தாயாருக்கு விரதம் இருந்து லட்சுமி பூஜை பண்ணு, தாயாரோட கடாட்சம் பரிபூர்ணமாக இருக்கும், தாயாரே உன் வீட்டில் பொண்ணாக வந்து பிறப்பா, வீட்டில் மகாலட்சுமி வந்து பிறக்கும் அப்படின்னு சொல்கிறது உண்டு. முருகனுக்கு வெறும் மிளகு உப்பு மட்டுமே வச்சு உபவாசம் இரு, அழகான ஆண் குழந்தை பிறக்கும் இப்படின்னு சொல்கிறது உண்டு. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மருத்துவமும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஜோதிடமும் விஞ்ஞானமும் கலந்த ஒரு ஆன்மீகம் அப்படின்னே சொல்லலாமா. இதுக்கு இத்தனை காரணம் இருக்குது. நம்ம அந்த மாதிரி வழிபாடு பண்ண, ஆனால் கடவுள் நம்மளை இப்படி வழிபாடு பண்ண சொன்னாரா? கிடையாது. நடுவில் திணிக்கப்பட்ட விதிகள், அந்த திணிக்கப்பட்ட விதிகள் சாஸ்திரம் அப்படின்ற பேரில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சமூகம் சொல்லி கொடுத்தது, நம்மளோட சமுதாயம் சொல்லி கொடுத்தது, நம்மளோட மதம் சொல்லி கொடுத்தது அப்படின்னு சொல்லிக்கலாமா. நிச்சயமா மேம். ஆனால் சாஸ்திரமோ சம்பிரதாயமோ மதமோ எதுவாக இருந்தாலும் அது ஆன்மீகத்தோட கனெக்ட் ஆகுற மாதிரி நம்மளுடைய ஆற்றலை பெருக்கிற மாதிரியான விரத முறைகளை தான் நம்மளுடைய முன்னோர்கள் விட்டுட்டு போயிருக்காங்க. கண்டிப்பா நம்ம கேள்வி கேட்குறோம், உங்களுக்கு அந்த கேள்விகளுக்கான பதில்கள் நம்ம அடுத்து இருக்கக்கூடிய நம்மளுடைய தலைமுறைக்கு முன் தலைமுறைக்கு தெரியலன்னா அதை அப்படியே நம்ம துண்டிச்சிடறோம். நீங்க ஏதோ செஞ்சீங்க, நாங்க ஏன் செய்யணும் அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்டுட்டு நம்ம விட்டுறோம். ஆனா அதற்கு பின்னாடி இருந்த ஆன்மீகமும் அறிவியலும் இன்னைக்கு நம்மள வந்து அற்புதமா வந்து சிந்திக்க வைக்குது. அதற்கான முழு விளக்கத்தையும் ரொம்ப அழகா நம்ம நேயர்களுக்காக சொல்லியிருக்கீங்க. இனிமேல் யாரும் விரத முறைகள்ல வந்து தவறே செய்ய மாட்டாங்க. விரதம் இருக்கும்போது சந்தோஷத்தோட இந்த தகவல்களையும் மனதில் வச்சுக்கிட்டு கட்டாயமா விரதம் இருப்பாங்க நான் நம்புறேன். நல்ல நல்ல விஷயங்கள் எப்பவும் போல நம்ம நேயர்களுக்காக சொல்லி தந்திருக்கீங்க. நேயர்கள் சார்பாக ரொம்ப நன்றி மேம்.